ஹலோ வியூயர்ஸ், இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது, இந்த 2 சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள், நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த ஞான காரகன் கேது, போக காரகன் ராகு. அதாவது இந்த 2 கிரகங்களுக்குமே சொந்த வீடு என்பது கிடையாது. இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள். இந்த ராகு என்ற கிரகமானது பெருக்கிக் கொண்டே போவது, கேது என்ற கிரகம் சுருக்கி கொண்டே போவது. அதாவது ராகு என்ற கிரகம் சனியை போல் செயல்படும், கேது என்ற கிரகம் செவ்வாயை போல் செயல்படும். இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள். ராகுவாவது கொடுப்பார், கேதுவை பொறுத்தவரை எல்லாமே மாயை என்ற ஒரு ஞானத்தை மட்டுமே உணர்த்துவார். வருகிற மே மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் கும்பத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு மாற இருக்கிறார். இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதுனத்தில் இருந்த குருவின் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார். இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அதாவது ராகு என்ற ஒரு இருள் கிரகத்தின் மேல் குரு என்ற கிரகத்தின் ஒளி கதிர்கள் பட்டு இந்த ராகு என்பவர் பூர்ணமாக சுபக்கிரகமாக செயல்படுவார். இந்த ராகு என்ற கிரகம் பொதுவாக தூண்டி விடுவது, பேராசையை தூண்டி விடுவது. குரு ராகுவின் பார்வை, குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்பராசிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளையும் இடைஞ்சல்களையும் கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். இதன் காரணம் அஷ்டம சனி மட்டுமல்ல, அதற்கு முன்பு மகரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்த்தார். பூசம், நாங்கள் போய்விட்டோம், மோசம் என்பது நான் சொல்லவில்லை. இதற்கு முன்பு நாம் கொடுத்த நிகழ்ச்சிகளை பார்த்து வாடிக்கையாளர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இது. கடகத்தை கசக்கி பிழிந்து தூக்கி போட்டது சனி என்பது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது, அந்த காணொளி எந்த அளவுக்கு சென்றடைந்தது என்பதை பார்த்தாலே நன்றாக நமக்கு தெரிந்திருக்கும். ஏராளமான துக்கங்களையும் துரோகங்களையும் மட்டும்தான் கடகராசிக்காரர்கள் கடந்த 4-5 வருடங்களாகவே சந்தித்து வந்தார்கள். எல்லா பக்கமும் இவர்கள் அடி வாங்கினார்கள். அதாவது அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து வெளியே சொல்ல முடியாத அவமானத்தையும் தோல்வியையும் சந்தித்து வந்தார்கள் கடகராசிக்காரர்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது இவர்களுக்கு முதல்ல ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் வெளியே மார்ச் மாதம் செல்கிறார். இதனால் இவர்களது கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். ஆனால் லாபஸ்தானத்தில் ஏதோ ஒரு அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறாரே என்று நீங்கள் எண்ண வேண்டாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 8ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ராகுவை புனிதப்படுத்துவதற்கு, இந்த ராகுவை சுத்தப்படுத்துவதற்கு, இந்த ராகுவின் இருளை அகற்றி
அதை ஒரு ஒளிவு பூர்வமாக, ஒரு ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்கு குரு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் 9ஆம் பார்வையாக குரு என்பவர் ராகுவை காண முடியும். 8ஆம் வீட்டில் சில எதிர்பாராத திடீர் ராஜ யோகத்தை ராகு பகவான் கொடுப்பார். அதாவது 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்றாலும் 8ஆம் வீட்டில் ராகு அமரும் பொழுது பொதுவாக விபத்து, பிணி, கண்டம், நோய் அல்லது லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் என்பதை ராகு பகவான் கொடுக்க மாட்டார். இதன் காரணம், முதல் ஒரு வருடம் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார். 8ஆம் இடம் என்பது சில எதிர்பாராத திடீர் லாபங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக அங்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் வட்டிக்கு மேல் வாங்கின விஷயங்களுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். ஒரு சொற்பமான கொஞ்ச வட்டிக்கு ஏதோ ஒரு காசை வாங்கி பெரிய கடன்களை எல்லாம் இவர்கள் தீர்த்து கொள்ள முடியும். பிறகு சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு எதிர்பாராத திடீர் திருப்பம், திடீர் மாற்றம், திடீர் பணவரவு என்பது ஏற்படும். இதனை வைத்து ஏராளமான பிரச்சனைகளை இவர்கள் தீர்த்து கொள்ளலாம். பிறகு அவிட்ட நட்சத்திரமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இவர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அல்லது இவர்களது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஒரு திடீர் அபிவிருத்தி, திடீர் வாய்ப்புகள், நல்ல மாற்றங்கள், அந்த இடம் பூமிக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன், நல்ல அபிவிருத்தி, ஏராளமான நபர்கள் வந்து இடத்தை இது நாள் வரை பார்த்து விட்டு போனார்கள், ஆனால் ஒரு லாபம் என்று வரவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு அந்த இடத்தை விற்று கடனை அடைத்த பிறகும் ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த அஷ்டம ராகு குருவின் பார்வையில் அனுகூல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பக்கத்தில் 2ஆம் பாவத்தில் கேது பகவான் வரும்பொழுது இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு, ஒரு ஞானம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வரியாக இருக்கலாம் அல்லது சொத்து வரியாக இருக்கலாம். கவனமாக கையாள்வது, அதற்குண்டான நல்ல ஒரு ஆலோசகர்களை சந்தித்து தேவையான அறிவுரைகளை பெற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். பிறகு கேது பகவான் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பிலிருந்து இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும். சுக்கிரன் இவர்களுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியாக வருவதனால் இவர்களது வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயதை அனுசரித்து இவர்களது மாத்ருவர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது வரும். ஒரு இடத்துல ஒரு 50 வார்த்தைகள் பேச வேண்டும் என்றால் 5 வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் குடும்பத்தில் வரும்பொழுது இவர்கள் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும். யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிறார்கள், ஒரு பேமெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கூட கொஞ்சம் கவனமாக இந்த பேமெண்ட்டை இவர்களால் ஹானர் செய்ய முடியுமா, அந்த ஆர்டரை ஓகே பண்ணுவதற்காக வேகமாக இவர்கள் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் மிகுந்த மரியாதையுடன் அவர்களை பேசுவது புத்திசாலித்தனம். இவை அனைத்தையும் கவனமாக இருந்து கொண்டால் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பாக இவர்கள் திங்கட்கிழமைகளில் பிள்ளையார்பட்டி சென்று மகா கணபதியை வழிபாடு செய்வது, முடிந்தால் ஒரு முறை ராகு கேது ஸ்தலங்களுக்கு இவர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் சென்று அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செய்வது, வீட்டின் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு 4 வாரம் அல்லது 7 வாரம் இவர்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம்
மேலும் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவதன் மூலமும் இவர்கள் இந்த ராகு கேதுவின் தாக்கத்திலிருந்து இதன் வீரியத்தை குறைத்து கொண்டு அபிவிருத்தியான பலன்களை பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள்.